ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க கொரோனா டைமில் சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். ஏன்னா காய்ச்சல்லாம் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால காய்ச்சல் உள்ள டைமில் நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதே போல் சுவாச பிரச்சனைகளான ஆஸ்துமா, நெஞ்சு சளி, வறட்டிருமல் இது எல்லாத்தையுமே சரி செய்யுது. சுகர் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டால் அவங்க பிளட்டில் சுகர் லெவலை இது குறைக்குது. மூலம் நோய் உள்ளவங்களும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை கொடுக்க ஆரம்பிங்க. அது கசக்க தான் செய்யும், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதில் உள்ள கசப்பு தான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தாலும் இதை அது வெளியே தள்ளுது. உடம்புல இருக்க தேவையில்லாத செல்கள், வைரஸ்களை இது அழிக்குது. வாங்க வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுண்டைக்காயை இந்த மாதிரி 2 கீரி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், ஒரு 7-8 பூண்டும் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுத்தோன்னே ஒரு கொஞ்சமாக நான் தேங்காவையும் துருவி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அந்த சுண்டைக்காவை 2 அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் லைட்டாக 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சோன்னே சீரகமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 10 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொதி வந்தோன்னே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு பத்தலைன்னா மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம நடுவில் கீறி வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் இதில் கொட்டிடலாம். கொட்டி இந்த மசாலாவோட இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ தான் இதோட மசாலாவோட டேஸ்ட்டெல்லாம் சுண்டைக்காயில் நல்லா ஒட்டும். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி இருக்கட்டும். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த புளி கொதித்து வரட்டும். புளி கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலையே கடைசியாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் மட்டும். இப்படி வத்த குழம்பு புளிக்குழம்புலாம் வைக்கும்போது ப்ரௌன் சுகரோ இல்லை சர்க்கரையோ ஏதாவது சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.